ஃபஸ்ட்டு என்ன வழக்கு சொன்னீங்க? சிறுத்தை நகம், அடுத்து கஞ்சா வழக்கு, அடுத்து அரை நிர்வாணம். இது எல்லாம் சங் பரிவார் கும்பல்கள் தூக்கி நிறுத்துகிற வேலைப்பாடு. நான் கேட்குறேன், சங் பரிவார் கும்பல்கள் காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ளே நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு நம்மளுக்கு தெரியுமில்ல? பெருமாள் கோயிலுக்குள்ள என்ன பண்ணீங்க? அதை எவனாவது கண்டிச்சிங்களா? ஏன் அதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? ஆனால் வளர்ந்து வருகிற இந்த இசைக்கலங்கனை 2019 வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ் 11ன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அது எதனால் எப்படின்னா, தன்னுடைய யூடியூப்பில் வெளியிடுகிற போது 2019 தன்னுடைய 25வது வயசில் அவர் வெளியிடுகிற போது அவன் சொல்கிறான், அடங்கி கிடந்தவன் அடங்கியே கிடக்கணுமா, அடக்க நினைப்பவர்கள் அடக்கத்தான் நினைப்பார்களா, அடித்து நொறுக்குவோம் வாடா தம்பின்னு கூப்பிடுறாரு. இது மிகப்பெரிய ஆதிக்கவாதிகளுக்கு, சாதிய மனநோயாளிகளுக்கு வழியை தருகிறது. அது மட்டுமல்ல, சாதி, நிறம், அநீதி, பழங்குடி, பட்டியல் சமூகம் போன்ற மக்களுடைய வாழ்வியலை அவன் பாடல்களை எழுதி பறைசாற்றுகிறான். உயர்தட்டு மக்களுக்கு அவன் ஒரு நாளும் பேசியதில்லை. எளிய மக்களுக்காக ஒருவன் தன்னுடைய இசையால், தன்னுடைய குரலால் அவன் கோபத்தை உருவாக்குகிறான். ஆகையால் சங் பரிவார் கும்பல்களுக்கு அது வைத்தறிச்சலை கொடுக்கிறது. இப்போ அவரை என்னன்னா, கொலை செய்வதற்கும் அவர்கள் தயாராவார்கள் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த அச்சுறுத்தல் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை,